சாந்தி. 30/9/2023. இன்னைக்கு முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, உங்களுடைய புத்தி சதா குஷியில் ஏன் நிரம்பி இருக்க வேண்டும்? உங்களுடைய புத்தி சதா குஷியில் ஏன் நிரம்பி இருக்க வேண்டும்? அதனுடைய பதில் என்ன? ஏனென்றால் நீங்கள் இப்போது தந்தைக்கு சமமாக ஞானம் நிறைந்தவர் ஆகியிருக்கிறீர்கள். மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். அதனால நீங்க குஷியா இருக்கணும், உங்க புத்தி சதா குஷியா இருக்கணும் அப்படின்றார். இரண்டாவது கேள்வி என்ன இருந்துச்சு? மனிதர்கள் துக்கத்தில் ஏன் இருக்கிறார்கள்? அதனுடைய பதில், ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறார்கள். மூன்றாவது, இந்த ஞானம் சத்தியுகத்தில் ஏன் இருப்பதில்லை? சதோ பிரதானமாக. ஏனென்றால் சத்தியுகத்தின் ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இருந்தார்கள். மேலும் இந்த ஞானத்தின் மூலம் அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க இல்லையா? அதனால இந்த ஞானம் அங்க இருப்பதில்லை. நான்காவது, யார் மகா வீரனான போர் வீரர்கள்? பதில் என்னன்னா, ஞானம் என்ற அம்புகளை புத்தி என்ற கூடையில் வைத்து மாயாவிற்கு அரைகூவல் விடக்கூடியவர்கள் தான் மகா வீரனான போர் வீரர்கள். சவால் விடணும் மாயாவிற்கு இல்லையா? ஐந்தாவது, எல்லையற்ற சேவாதாரிகள் யார்? பதில் என்னன்னா, அனைவருக்காகவும் சுப நன்மைக்கான பாவனை வைத்து அவர்களை மாற்றக்கூடியவர்கள் தான் எல்லையற்ற சேவாதாரிகள். எல்லாரையுமே நினச்சிக்கிட்டு மனசில் இல்லை, எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற பாவனையை மனசில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம வைப்ரேஷன் கொடுக்கணும், மாற்றணும். அவங்க தான் யாரு? எல்லையற்ற சேவாதாரிகள். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் ஃபஸ்ட்டு, உள்ளுக்குள் ஞானம் சொட்டிக்கொண்டே இருப்பதால் டேஸ் இருக்கும். சதா குஷி இருக்கும். இரண்டாவது, டேஸிலிருந்து விடுபடுவதற்கு தந்தைக்கு சமமாக டேஸ் ஆக வேண்டும். கவலையிலிருந்து விடுபடுவதற்கு தந்தைக்கு சமமான ஞானம் நிறைந்தவர் ஆக வேண்டும். நாலேஜ்ஃபுல்லாக ஆகணும், அப்போதான் கவலை இருக்காது. மூன்றாவது, ஆன்மீக சேவை செய்து தன்னுடைய டேஸ் உருவாக்கி கொள்ள வேண்டும். பதில் என்னன்னா, எதிர்காலத்திற்குரிய பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். எதிர்கால பலனை உருவாக்கி கொள்ள வேண்டும். நான்காவது, டேஸ் என்ற நெய் விட வேண்டும். யோக பலம் என்கிற நெய்யை விட வேண்டும் ஆத்மாக்குள்ள. அப்பதான் ஆத்மா எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்கும். ஐந்தாவது, பிராமணர்கள் டேஸ் என்று உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் நாலேஜ்ஃபுல். இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா? பிராமணர்கள்னாலே என்ன அர்த்தம்? அங்கே யாகத்தை படைக்கிறாங்கன்னா பிராமணர்கள் தேவை. அது மாதிரி நாம் பாபாவால் படைக்கப்பட்ட இந்த யஜ்யத்தில் பிராமணர்களாக இருக்கிறோம். நாம் யார்? சேவாதாரிகள் இல்லையா? யஜ்யத்தினுடைய சர்வன்ட் சொன்னார் இல்லையா? சேவை செய்பவர்கள், யஜ்யத்திற்கு சேவை செய்பவர்கள். பிராமணர்கள் யஜ்ய சேவை செய்பவர்கள் என்று உங்களுக்கு தெரியும். வேற யாருக்குல்ல, நமக்கு தான். நாம சேவாதாரியா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓம் சாந்தி.